பிரெயின் லாராவும் கேன் வில்லியம்சனும் சேர்ந்த கலவை இவர் என சௌரவ் கங்குலியால் புகழப்பட்டவர். 19 வயதாக இருந்தபோது இவரை போல என்னுடைய திறன் 10% கூட இல்லை என கோலியே சொல்லும் அளவு திறமையான வீரர். எந்த அணியை எதிர்த்து ஆடினாலும் எளிதாக பந்துகளை அடித்து பவுண்டரிக்கு பறக்க விடுபவர். 24 வயதிலேயே இந்திய கிரிக்கெட் அணியின் அடுத்த நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்திருப்பவர் அவர்தான் சுப்மன் கில். பஞ்சாப் மாநிலத்தின் ஃபசில்கா பகுதியில் பிறந்தவர் சுப்மன் கில். கிரிக்கெட்டின் மீது இருந்த ஆர்வத்தால் தன் மகனுக்கு சிறு வயதிலேயே கிரிக்கெட் கற்றுக் கொடுத்தார் சுப்மன் கில்லின் தந்தை. தன்னுடைய நிலத்தில் பிட்ச் அமைத்து கில்லை விளையாட வைத்தார் அவர் தந்தை. தாத்தா செய்து கொடுத்த மர பேட்டில் பந்தின் அச்சு மிடில் ஆஃப் பேட்டில் பதியும் அளவுக்கு சரியாக டைம் செய்தார் கில். மகனின் கிரிக்கெட் கரியருக்காக மொகாலியில் உள்ள சுக்விந்தர் சிங் டிங்குவின் டிங்கு கிரிக்கெட் அகாடமியில் கில்லுக்கு 8 வயதாக இருந்தபோது சேர்த்தார் அவரது தந்தை. இதன் காரணமாக மொகாலியில் உள்ள கிரிக்கெட் மைதானத்திற்கு அருகே இருக்கும் வீடு ஒன்றில் குடியேறினார் கில்லின் தந்தை. கில்லின் ஆர்வம், தவறை சரி செய்து கொள்ளும் பண்பு, நீண்ட நேரம் பயிற்சி செய்வது என அனைத்தும் பயிற்சியாளர் டிங்குவை ஈர்த்தது. அதனால் கில்லுக்கு கூடுதல் கவனம் கொடுத்து பயிற்சி அளித்தார் டிங்கு. அங்கு சிறப்பாக பயிற்சி பெற்று மாவட்ட அளவிலான போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வந்தார். அப்படி ஒரு போட்டியில் சதம் அடித்ததும் அசால்ட்டாக ஆட கேட்சுக்கு சென்று அதை ஃபீல்டர் தவறவிட்டார். அந்த போட்டி முடிந்த பிறகு சதத்துடன் திருப்தி அடைந்துவிட வேண்டாம், 150, 200 என அடிக்க முயற்சி செய்ய அறிவுரை கூறினார் தந்தை. பயிற்சிக்கு கில் வரும்போது உடன் வரும் அவரின் தந்தை பயிற்சி முடிந்த பிறகுதான் கிளம்புவார். தினமும் சில மணி நேரம் பவுலிங் மெஷினில் கில் பயிற்சி பெற்ற பிறகு 30-40 நிமிடம் கையால் வீசுவார் லப்பிந்தர். பயிற்சி செய்யும் நேரம் போக ஓய்வு நேரங்களில் அருகில் உள்ள மைதானத்தில் டென்னிஸ் பந்தில் கிரிக்கெட் விளையாடுவது கில்லின் வழக்கம். அப்படி ஒருமுறை விளையாடி கொண்டிருந்த போது BCCI பேஸ் பவுலர் அகாடமியின் தலைமை பொறுப்பில் இருந்த காட்சன் கார்வி கில்லின் ஆட்டத்தை கவனித்தார். இவருடைய பேட்டிங் ஸ்டைல் மிகவும் பிடித்து போய் வெளியில் உட்கார்ந்து கொண்டிருந்த கில்லின் தந்தையிடம் யார் இந்த பையன் என கேட்டார். கில்லின் தந்தை விவரங்களை சொல்ல இனிமேல் டென்னிஸ் பந்தில் விளையாட வேண்டாம் என அறிவுரை சொன்னார். அதோடு BCCI பேஸ் பவுலர் அகாடமியில் இந்திய அண்டர்-19 வேகப்பந்து வீச்சாளர்களை நெட்ஸில் ஆட பேட்ஸ்மேன் தேவை என கில்லை சேர்த்துக் கொண்டார். தன்னுடைய 12வது வயதில் அண்டர்-19 பவுலர்களை தினமும் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் எதிர்கொண்டார் கில். இந்த இளம் வயதில் 19 வயது பவுலர்களை சிறப்பாக ஆடிய கில்லை பஞ்சாப் கிரிக்கெட் அசோசியேஷனின் சுஷில் கபூரிடம் பரிந்துரைத்தார். அவருக்கு கில்லின் பேட்டிங் பிடித்து போக பஞ்சாப் அண்டர்-14 டீமுக்கு தேர்வு செய்தார். அதற்கடுத்து பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு இடையேயான போட்டியில் மொகாலி அணிக்காக விளையாடி ஒரு போட்டியில் 351 ரன்கள் விளாசினார். தொடர்ந்து சிறப்பாக விளையாட பஞ்சாப் அண்டர்-16 அணியிலும் இடம் கிடைத்தது. இதையடுத்து 2017-18 ஆண்டு ரஞ்சி கோப்பை போட்டியில் பஞ்சாப் சார்பாக களமிறங்கினார் கில். அங்கு யுவராஜ் சிங்கின் வழிகாட்டுதலில் பேட்டிங்கை இன்னும் மேம்படுத்திக் கொண்டார். அறிமுக ரஞ்சி தொடரிலேயே சதம் விளாசி அசத்தினார். 2013-14, 2014-15 ஆகிய ஆண்டுகளில் தொடர்ச்சியாக 2 முறை BCCIயின் சிறந்த ஜூனியர் கிரிக்கெட் வீரர் விருதை வென்றார். ஜூனியர் பிரிவில் தொடர்ந்து அசத்தி வந்ததன் காரணத்தால் 2019 ஆண்டு பிருத்வி ஷா தலைமையிலான அண்டர்-19 உலகக்கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார். அந்த உலகக்கோப்பை தொடரை இந்தியா வெல்ல இவர் முக்கிய காரணமாக அமைந்தார். அந்த தொடரில் 372 ரன்கள் விளாசி இந்திய வெற்றிக்கு வித்திட்டார். இதில் எமர்ஜென்சி பிளேயர் ஆஃப் தி டூர்னமெண்ட் விருதையும் வென்றார். இதைத் தொடர்ந்து 2018 ஆண்டு IPL தொடரில் 1.8 கோடி ரூபாய்க்கு கொல்கத்தா அணி கில்லை ஏலத்தில் எடுத்தது. அந்த தொடரில் சிறப்பாக பேட்டிங் செய்தார். 2019 ஆண்டு இவருடைய கிரிக்கெட் வாழ்க்கையில் திருப்பு முனையாக அமைந்தது. அந்த ஆண்டில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஒரு நாள் போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கினார். அதைத் தொடர்ந்து 2020 ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகரில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் அறிமுக வீரராக களமிறங்கினார். நன்றாக ஷார்ட் பாலை ஆடும் கில்லுக்கு ஆஸ்திரேலியாவில் விளையாட அது மட்டுமே போதாது என அறிவுரை சொன்னார் யுவராஜ். இதுபோக இந்த தொடருக்கு முன் ஆஸ்திரேலியாவில் நன்றாக விளையாட ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸும் மிக முக்கியமாக அவசியம் என அறிவுரை கூறினார் சச்சின். அந்த தொடரில் கப்பாவில் நடைபெற்ற 4வது மற்றும் கடைசி போட்டியில் 91 ரன்கள் அடித்து அசத்தினார். டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் T20 போட்டிகளில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக உருவெடுத்தார் கில். கில்லுக்கு பிராக்டிஸ் தான் மிக முக்கியம். அதற்கு அடுத்துதான் அனைத்தும். 100 பந்து நெட்ஸில் விளையாடினால் தான் மேட்சில் 6 பந்தாவது பிடிக்க முடியும் என்பதுதான் கில்லின் தாரக மந்திரம். தவானுக்கு பிறகு இந்திய அணி ஓபனரை தேடிக் கொண்டிருந்த போது அந்த இடத்தில் சரியாக பொருந்தி போனார் கில். 2023 ஆண்டு தொடக்கத்தில் நியூசிலாந்து உடனான ஒரு நாள் போட்டியில் 9 6 உடன் 149 பந்துகளில் 208 ரன்கள் அடித்து அசத்தினார். மொத்தமாக அடித்த 9 6-இல் 6 6 கடைசி 11 பந்துகளில் அடிக்கப்பட்டது. அதிரடியாகவும் அதே சமயம் கிளாஸாகவும் ஆடும் பிளேயர் தான் கில். வெறும் 38 ஒரு நாள் போட்டிகளில் 2000 ரன்கள் அடித்து அதிவேக 2000 ரன்கள் அடித்த வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார். இந்த உலகக்கோப்பையில் டெங்குவால் 2 போட்டியில் விளையாடவில்லை என்றாலும் அடுத்து வந்ததும் பங்களாதேஷ் உடனான போட்டியில் அரை சதம் அடித்தார். அடுத்து இலங்கையுடன் நடந்த போட்டியில் ரோஹித் சர்மா 2வது பந்திலேயே ஆட்டம் இழக்க கோலியுடன் நன்றாக பார்ட்னர்ஷிப் அமைத்து நிதானமான பொறுப்பான இன்னிங்ஸை ஆடினார். இந்த உலகக்கோப்பையில் இந்தியாவுக்கு அதிக ரன்கள் கொடுத்த பார்ட்னர்ஷிப் இதுதான். ஒரு கட்டத்துக்கு மேல் அதிரடியாக ஆடத் தொடங்கியவர் 92 ரன்கள்
சிக்சர் அடித்து 8 ரன்களில் தனது முதல் உலகக்கோப்பை சதத்தை தவறவிட்டார். கிரிக்கெட்டில் சில தசாப்தங்களுக்கு ஒருமுறைதான் ஒரு வீரன் அரியணையில் ஏற்றப்படுவார். சச்சின், கோலிக்கு அடுத்து அரியணையில் அமர அதனை நோக்கி நடைபோட தொடங்கிவிட்டார் கில்.